இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. மகளே மகனே, கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கும், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம தயாராக இருக்கோமா? நிச்சயமாய் எல்லாரும் தயாராக தான் இருப்போம்ல. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் வாழ்க்கையில். எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது நடக்கும்னு சொல்லி காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடக்குதோ நடக்கலையோ நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம்ப்பா. இன்றைக்கி நான் இந்த வேலை வாங்கி தரோம், இது கண்டிப்பாக கிடைக்கும், நீ காத்துட்ரு அப்படின்னு சொல்லி நம்ம காத்துட்ருக்க நேரத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணலாம்ல. அது கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லி ஒரு ஏமாற்றமோ இல்லை கிடைக்குமோன்றது ஒரு கேள்வி கூட நம்ம வாழ்க்கை போய்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்கை நம்ம காப்பாற்றுறோமா காப்பாற்றலான்னு தெரிலല്ലോ. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் அரசாங்க வேலை வாங்கி தரேன், நான் இந்த வேலை வாங்கி தரேன், நீ வெயிட் பண்ணு, இவ்வளோ அமௌண்ட்டு கட்டுன்னு சொல்லி நீ எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, கட்டிட்டு இன்னும் காத்துட்ருக்காங்க. ஆனால் வேலை இன்னும் வந்த பாடே இல்லை. இன்னமும் நம்ம நம்பிட்டு இருக்கோம்ல கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. கிடைக்குமா கிடைக்காதான் தெரில, அது கேள்விக்குறி மட்டும்தான். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ எதற்காகவும் காத்துட்ருக்காத, உன்னுடைய வேலை நீ கரெக்டாக பார்த்துட்டு போய்கிட்டே இரு, பிரச்சனையும் இல்லை. உனக்குள்ளே இருக்க விஷயம் நிறைய இருக்குல்ல, கண்டிப்பாக அதை நோக்கி நீ பயணிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா நமக்கு உட்காந்த இடத்துல எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறோம்ல. நம்ம தேடி பிடிச்சி நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க சந்தோஷம் சூப்பராக இருக்குங்க. அது இனி ஒரு ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு வேணும், அது இந்த கடையில் கிடைக்கல, விட்டுருவீங்களா? கிடைக்கலப்பா, வேறு ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்களா? இல்லை தேடி பிடிக்கிறோம்ல, எனக்கு இதே மாடலில் இதே விஷயம் வேணும்னு சொல்லி ஒரு 10-15 கடை ஏறி இறங்குறோம். கடைகள்லாம் நம்ம சோர்ந்து போக மாட்டோம், மீண்டும் முயற்சி பண்ணலாம்ப்பா, அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே ஒரு கடை இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கடைசியில் கிடச்சதுக்கப்புறம் அப்பாடா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்னென்னா, நமக்கு வேண்டிய விஷயம் கிடச்சிருச்சு. ஒரு 10-15 இடத்த நம்ம தேட்டோம், கடைசியாக இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. நம்மளுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான ஒரு சில விஷயங்கள் ஒரு இடத்துல வச்சுருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தூரம் போகிறோம், முடியல சாமி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அங்கேயே நின்றுடுறோம். மீண்டும் முயற்சி பண்ணி போக 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 ஒரு இடத்துல நமக்கான விஷயம் கிடச்சிச்சுன்னா, ஐயோ இந்த விஷயத்தை தான் நான் காத்துட்டு இருந்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி சந்தோஷம் இருக்கும்ல வாழ்க்கையில். இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக கிடச்சணும்னு நினைக்கிறோம்ல. ஈஸியாக எதுவுமே கிடைக்காதுங்க, எல்லாத்துக்குமே நம்ம கஷ்டப்படணும். ஒரு போராட்டம் தான் வாழ்க்கை. அந்த போராட்டத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் என்ன, ராஜா மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் நீங்கள் என்ன விட்டுறக்கூடாது, எனக்கு கிடச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷம்லாம் நம்ம துள்ளி குதிக்கலாம். ஆனால் நான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, தலையில் கொண்டு போய் வச்சுருவாங்க, எனக்கு எல்லாம் கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். அப்படிலாம் இல்லாமல் நம்ம மேலே உயர்ந்து போனாலும் சரி, வந்த நிலைமை நம்ம மறைக்கக்கூடாதுல்ல. இன்றைக்கி ஒருத்தன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான்ப்பா, பணக்காரன் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கானா, அவனை போய் கேட்டு பாருங்களேன். கஷ்டப்படுறவனை பார்த்து அவன் என்ன பண்ணுவான், இந்தடா நான் வேலை கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி வேலை கொடுப்பான். காரணம் என்னென்னா, அவன் கஷ்டப்படும் போது யாருமே கை கொடுத்து தூக்க முடியல. காரணம் என்னென்னா, எங்கெங்கேயும் போயிருப்பான், யாரும் உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. அவன் ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு பையனை பார்க்கும்போது, ஓகேடா தம்பி, நீ கஷ்டப்படாத, நீ என்ன படிச்சிருக்கவா, என்னோடய ஆஃபீஸில் உனக்கு வேலை தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்களாம். இன்றைக்கி நம்ம வந்த நிலைமை மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணு, மற்றவங்களுக்கு கொடு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெட்டிப்பாக உனக்கு கொடுப்பாரு. நீ சந்தோஷத்தை கொடுக்குறியா, மகிழ்ச்சியை கொடுக்குறியா, எல்லோரையும் மகிழ்வித்து பார்க்கின்ற பொழுது அதில் இருக்க சந்தோஷம் வேறு லெவலில் இருக்குங்க. அதனால் சோர்ந்து போகாதீங்க, மனம் உடஞ்சிடாதீங்க. போகின்ற பாதையில் எல்லாமே ஈஸியாக இருக்கும், எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லி போய்கிட்டே இருப்போங்க. திடீர்னு ஒரு தடுமாற்றம். காரணம் என்னென்னா, அவங்க ஸ்பீட் பிரேக் ஒன்று இருக்குது, அதை நம்ம கவனிக்கல, கீழே விழுந்துட்டோம். விழுந்ததுமே என்ன பண்ணுறோம், ஐயோ வலிக்குதுன்னு சொல்லி துடிக்கிறோம். விழுந்தாலும் பரவாயில்ல, வலிச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதி நோக்கி நான் ஓட போகிறேன்ப்பா, எனக்கு ஏசப்பா எல்லாமே கொடுக்க போக்கின்றார். அவர் மட்டும் தான் நான் நம்புகிறேன் வாழ்க்கையில். திரு நம்பிக்கையோட சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரே எங்களை பார்த்துக்கோங்க, உங்ககிட்ட நான் வந்திருக்கேன், எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றக்கூடிய வல்லமையான தேவன் நீர் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் போப் பிரான்சிஸ் 16ஆம் போப் பிரான்சிஸ் பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காராம். ஸோ போப்புக்காக நம்ம ப்ரே பண்ணிக்க போகிறோம். அவர் சீக்கிரமாக உடல் சுகம் பெற்று திரும்பணும். அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தொட்டு சுகம் தர வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம்.
போப்புக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. போப் பிரான்சிஸ்ங்க, அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உடல்நலம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொரு நாள் பார்க்கும்போது உடல்நலம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவருக்காக நம்ம ஜெபிக்கலாம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் யாவற்றையும் செய்து முடிக்கின்ற தேவன் என்று நம்பி விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ணம் வரும்போது குறைவு முறிவு அனைத்தும் மறந்து போகும் என்று அறிந்திருக்கின்றனப்பா. நீர் உம்முடைய வேலையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிப்பீர் என்று நம்புகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை குறித்து உம்முடைய தெய்வீக திட்டத்தை நம்புகின்றனப்பா. எங்களுடைய நம்பிக்கையை பாரங்களை உம்முடைய காலங்களில் ஒப்படைக்கின்றன ஆண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. எங்கள் விண்ணப்பங்களை அறிந்திருக்கின்ற தேவனாய் இருக்கின்ற ஆண்டவரே, எங்களை நீர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர் நம்புகிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கின்ற வெற்றியின் பாதையில் எங்கள் நடத்துவீராக. எல்லா தடைகளையும் அகற்றி நீர் எங்களுக்கென்று திட்டம் பண்ணியுள்ள சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி எங்கள் அடிகளை எடுத்து வைக்க உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை உம்முடைய மகிமையை காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி உள்ளபடியே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் நம்புகிறேன் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருப்போம் என்று வாக்கு கொடுக்கிறேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாருங்கப்பா, கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. படிக்கின்ற மாணவ மாணவிகளை ஆசீர்வதிங்க. அரசாங்க தேர்வை எதிர்நோக்கின்ற ஒவ்வொரு மாணவிகளை நல்லபடியாக தேர்வுக்கு ஆயத்தப்படுத்தி நல்ல ஞாபக சக்தியும் உடல் தெம்பும் தர வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. அவங்களும் உடல் தெம்பும் வலிமையும் ஆரோக்கியமாக இருக்கணும்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. குடும்ப உறவுகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.